Taste the Daily. தவறு செய்பவர்களை தப்பிக்க வைத்துவிட்டு தவறு செய்யாதவர்களை பிடித்து விசாரணை என்ற பெயரில் துன்புறுத்தி உயிர் போகும் அளவுக்கு அடித்து கொலை செய்யும் காவல்துறையினரின் நடவடிக்கையை ஸ்டாலின் அரசு வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதாக பொதுமக்கள் விமர்சித்துள்ளனர். கிட்ட எப்படி விசாரிக்கணுமோ சட்டப்பூர்வமாக இதோட எப்படி விசாரிக்கணுமோ அந்த மாதிரி விசாரிக்கணும். அவங்க கூப்பிட்டுட்டு போயிட்டு இந்த மாதிரி அடித்து துன்புறுத்தி சாவறது இது மாதிரி அடிக்கடிக்கெலாம் நடக்குது. இது இப்போ அடிக்கடிக்கு நடந்துகிட்டு இருக்கும்போது இது மாதிரி கணக்கு பண்ணி பார்த்தா கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. நிறையா பேர் இந்த மாதிரி இறந்துருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கேன். நானும் இதை பற்றி ஒன்றுமே தெரியாது, எனக்கே இவ்வளோ தெரியுது. இன்னும் நிறையா தெரிஞ்சவங்க இருக்காங்க. இதை பற்றி பேசணும். இதெல்லாம் அரசாங்கத்துக்கு காதில் எடுத்துகிட்டு போனாங்கன்னா, அவங்க பார்வைக்கு எடுத்துகிட்டு போனாங்கன்னா இது மாதிரி குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த டைம் இந்த மாதிரி நடக்காத அளவுக்கு ஏதாவது அரசாங்கம் பார்த்து பண்ணணும். அதே நேரத்தில் போலீஸ் தரப்புலையும் கொஞ்சம் மனிதாபிமானமாக பப்ளிக் கிட்ட எப்படி நடந்துக்கணுமோ அந்த மாதிரி பார்த்து பண்ணணும். கவர்மெண்ட்டு தானே மாற்றி எனக்கு ஏமாறுறாங்க. கவர்மெண்ட்டு போலீஸுக்கு ஒரு பக்கம் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதே ஒரு நேரத்தில் தப்பு பண்ணது போலீஸுன்னு தெரிஞ்சு போச்சுன்னா வேலையை விட்டு தூக்கினா அடுத்தவங்க தவறு பண்ண மாட்டான். அது நீ இங்கே தான் அங்கே பண்ணி இங்கே மாத்திரம் விட்டால் அதே தவிர அவன் தொடர்ந்து செஞ்சுட்டு தான் இருப்பான். அது என்னை பொறுத்தவரை கடுமையாக இருக்கணும். சட்டம் கடுமையாக இருக்கணும். கடுமையாக இருந்தால் தீர்வு காணும். போலீஸ் இவ்வளோ கண்டிப்பாக அவனையே இது பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அது எதுவுமே அவங்க நல்லா விசாரிச்சுட்டு பண்ணலாம்ல. விசாரிக்காமலே பண்ணுறது கரெக்ட் இல்லை. எஃப்ஐஆர் கூட அவங்க போடாமல் அவனை போட்டு அடிச்சுட்டு அவன் கீழே ஒன்று செத்து போயிட்டான்றது நியாயமே கிடையாது. டிஸ்மிஸ் பண்ணணும் அவங்க முதல்ல. அவங்கள வேலையை விட்டு தூக்கணும். இந்த மாதிரி அவங்க நல்லா ஹார்ஷாக பனிஷ் பண்ணால் தான் அவங்க திருப்பி இந்த மாதிரி எந்த போலீஸுங்க நடந்துக்க மாட்டாங்க. தப்பு பண்ணுறவங்க யாருமே எதுவும் பண்ண மாட்டாங்க. அவன் கஞ்சா விற்கிறான், கொலை பண்ணுறான், கற்பழிக்கிறான், அவனெல்லாம் பிடிக்க மாட்டாங்க. இப்போ ஒரு உயிர் போயிடுச்சு, ஓகேங்களா? ஒரு உயிரே போயிடுச்சு. அந்த உயிரை அவங்களால திரும்ப ஆரம்பிக்க முடியுமா? இவங்க என்னதான் கேஸ் போட்டாலுமே இவங்க இப்போ கொலை பண்ணுறவங்க மேலே கேஸ் போடுறாங்களே, இப்போ இவங்களும் அதே தப்பு தானே பண்ணுறாங்க. போலீஸுமே அச்சா ஒரு கேஸ் போடுறாங்களே, இப்போ இவங்களுமே அதே தப்பு தானே பண்ணுறாங்க. இவங்க மேலே யார் கேஸ் போடுவா? அப்போது இது கவர்மெண்ட் தானே பார்க்கணும். நிஜமாக நான் ரொம்ப தப்புனா அதெல்லாம்.